வணக்கம்ப்பா. சாரி 2, 3 நாளா வீடியோ போட முடியல. கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. அதனால போட முடிய மாட்டேங்குது ரெகுலரா வீடியோ. சரி வாங்க நான் எதுவும் வளவலா கொல பேச விரும்பல. ஆல்ரெடி வெயிட் பண்ண வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட் எப்படி முடிச்சிருந்தேன்னா, ஜங்குக்கு வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறமா நடக்கிறது தான் இது. இப்போ வந்து டைம் ஃபார் இவங்க நம்ம டேயாங் எந்திரிக்கிறதுக்கான டைம். கரெக்டாக வந்து டேயாங் வந்துட்டு தூக்கத்துலேருந்து அப்படியே லைட்டாக வந்து அப்போ தான் டிஸ்டர்ப் ஆகுது. இந்த அந்த சூரிய வெளிச்செல்லாம் மேலே படுங்காட்டி அவருக்கு வந்துட்டு அப்போ தான் தூக்கம் கலையுது. கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கம் கலைய அப்படியே வந்து கண்ணை வந்து ஓப்பன் பண்ணியும் பண்ணாமல் இருப்போம் தெரியுமா, அரை தூக்கத்தில். அந்த மாதிரி இருக்காங்க. அப்படி வந்துட்டு பக்கத்தில் தொட்டு தொட்டு பார்க்குறாங்க. பக்கத்தில் யாருமே கிடையாது. ஜங்குக்கு தேடுறாங்க, பட் யாருமே கிடையாது. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு நிமிஷம் டிஸ்டர்ப் ஆகிடுது. டக்குன்னு கண்ணு திறந்து பார்க்குறாங்க. திறந்த உடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர விஷயம் இன்றைக்கி வந்து நியூ இயர். அப்போ இன்றைக்கி என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி பயம் தான் வருது. பயத்துலேயே வந்து டக்குன்னு எந்திரிக்கிறாங்க, பட் எந்திரிக்க முடியல. ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது. டக்குன்னு இடுப்பு பிடிச்சிட்டு அப்படியே கீழே படுத்துடுறாங்க. முடியல, பிகாஸ் லோவர் பாடி ஃபுல்லாகவே வலிக்குது. இடுப்புக்கு கீழே அவ்வளோ வலி. அதனால் அவங்களால எந்திரிக்க முடியல. ஆனால் டக்குன்னு வந்து டேங்க் வந்துட்டு லாஸ்ட் நைட் நடந்தது எல்லாமே வந்து அப்படியே ஒரு நிமிஷம் ஃப்ளாஷ் ஆகிட்டு போகுது. அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே வந்து பிங்க் கலரில் ஆகிடுது. அவங்களே அவங்க கையை வந்து வச்சு முகத்துலலாம் மூடிக்கிறாங்க. ஒரு மாதிரி வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. நைட்டு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அழகாக சிரிக்கிறாங்க. அப்படியே வந்துட்டு சிரிச்சுட்டே சரி ஓகே ஃபைன் எந்திரிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சமாக ட்ரை பண்ணி எதாவது வலிச்சாலும் சப்போர்ட் பண்ணி கையெல்லாம் வச்சு சப்போர்ட் பண்ணி எந்திரிச்சிடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக முட்டுக்குட்டி எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சிட்டு அவங்களுக்குள்ளே சொல்லிக்கிற விஷயம், அம்மா கண்டிப்பாக இன்றைக்கி நான் நடக்க முடிய போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்களே பேசிட்டு தட்டு முட்டாடி கொஞ்சமாக எந்திரிச்சு உட்காடுறாங்க. அப்போ தான் பக்கத்தில் இருக்க காஃபி டேபிள், இந்த பெட் பக்கத்தில் ஒரு குட்டி டேபிள் போட்டு வச்சுருப்பாங்கள்ல, அதில் வந்துட்டு ஒரு குட்டி பேப்பர் நோட்டு இருக்குது. அதை எடுத்து பார்க்குறாங்க. அது வந்துட்டு ஜங்குக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி நான் என் ஒய்ஃபுக்கு வந்துட்டு ஒரு நோட் எழுதி வச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருப்பாரு. அதுதான் இது. அதில் வந்து குட் மார்னிங் கார்ஜியஸ் அப்படின்னு போட்டு, இது நீ படிக்கிற அப்படின்னா நான் இப்போ உன் பக்கத்தில் இல்லைன்னு அர்த்தம். நான் உனக்காக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு தெரியும் நான் அவ்வளோ நல்ல குக் ஒன்றும் கிடையாது, பட் நான் கண்டிப்பாக சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருப்பேன்னு நினைக்கிறேன். நீ உன் பிரேக்ஃபாஸ்ட்டை என்ஜாய் பண்ணு. எனக்கு ஒரு சின்ன இம்பார்ட்டண்ட்டான வேலை இருந்தது, அதனால தான் நான் வெளியில் போக வேண்டியதாக போயிடுச்சு. பட் நான் கண்டிப்பாக உனக்காக திரும்ப வந்துடுவேன். சரியா? ஹாப்பி நியூ இயர், ஐ லவ் யூ ஜங்குக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் அந்த குட்டி நோட்டில். இதெல்லாம் அவங்க வந்து படிக்கிறாங்க. படிச்சுட்டு அவங்களுக்கு அறியாமலே அவங்களுக்கு அப்படியே ப்ளஷ் ஆகுது. சிரிப்பாக வருது. கொஞ்சம் நேரம் அந்த க்யூட்டான நோட்டை நினச்சி சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படியாவது கண்டிப்பாக வந்து ஜங்குக்கு திரும்ப பத்திரமா வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயும் ஒரு ஹோப்பு கொடுத்துட்டு எழுந்திரிக்கிறாங்க. பட் இருந்தாலும் ஊருக்குள்ளே பயமாக இருக்குது, என்ன நடக்குமோ அப்படிங்கிறது பயமாக தான் இருக்குது. அப்படியே மேனேஜ் பண்ணி நடக்க முடியாமல் பிளெயினோடு அப்படியே மேனேஜ் பண்ணி அப்படியே பாத்ரூம் போயிட்டு வந்துடுறாங்க. வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஆல்ரெடி பேண்ட் கிடச்சிச்சு. பேண்ட் போட்டாங்க, பட் அவங்க போட்டிருந்த டாப்பை தான் காணும். கடையில் நான் எங்கே வீசினே தெரியலையே அப்படின்ற மாதிரி அங்கே இருக்குமான்னு வீடு முழுக்க தேடி ரூம் ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க. எங்கேயுமே அந்த இது இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஓகே ஃபைன், இதுக்கு மேலே இது கிடைக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு ஒரு எரிச்சலில் போய் அப்படியே பெட்டில் உட்காடுறாங்க. அப்போ தான் வந்து ஜங்குக்கோட கபோர்டு வந்து துணி வச்சுருப்பாங்க, கிளாசெட் அது இருக்குது. அதை பார்த்துட்டு உடனே சரி ஓகே ஃபைன், நம்ம ஜங்குக்கோட ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கலாம், அதுவும் நினச்சிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போயிட்டு ஜங்குக்கோட ஷர்ட் எடுத்து போட்டுக்கிறாங்க. பட் அவங்களோட ஜங்குக்காவோட ஷர்ட் வந்துட்டு டியாங்ஷிக்கு வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் லூஸாக இருக்குது, பட் இருந்தாலும் ஃபிட்டாக இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. லூஸாக இருக்குது ஆனால் ஃபிட்டாக இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. லூஸாக இருக்குது ஃபிட்டாக இருக்கா, லூஸாக இருக்குது ஆனால் போட்டால் அவ்வளோவா தெரிஞ்சிக்கல. ஓகேவா? அதுதான் கொஞ்சம் வாய் வளருது. ஓகே ஃபைன், பேக் டு த ஸ்டோரி. வந்து போட்டுக்கிறாங்க. அழகாக போட்டுட்டு அவங்களே கண்ணாடியில் பார்க்குறவங்க கொஞ்சம் க்யூட்டாக இருக்குது. அப்படியே நடந்து கிச்சனுக்கு போகிறாங்க. ஜங்குக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு வச்சுருக்கேன்னு சொன்னாங்க இல்லையா, நடந்து அப்படியே கிச்சனுக்கு போகிறாங்க. அழகாக அந்த பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிடும்போது அவங்களுக்குள்ள என்னென்னமோ ஓடுது. அப்படியே சிரிச்சிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த பொதுவாகவே இந்த லவ் பண்ணுறவங்கெல்லாம் வந்துட்டு லூசுத்தனமாக ஏதோ நினச்சி சிரிச்சிட்டே இருப்பாங்கல்ல, அவங்க என்ன வேலையாக இருந்தாலும் சரி, இன்ஃபேக்ட் பாத்ரூம் போகும்போது கூட சிரிச்சிட்டே போவாங்க, யோசிச்சிட்டே இருப்பாங்கல்ல. அந்த மாதிரி சிரிச்சிட்டே வந்து சாப்பிட்றாங்க. கொஞ்சம் கிறுக்குத்தனமாக தான் இருக்கும், பட் அது நடக்கும்ல. அந்த மாதிரி சிரிச்சே சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்படியே வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறாங்க.
ஏய் நீ அத பார்த்தியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த பார்த்தியா? ஆமா நான் பார்த்தேன். எனக்கு நெனச்சாலே பயங்கரமா இருக்கு. அது மட்டும் கிடையாது. கேப்டன் எதுக்கு செயின் போட்டு கூட்டிட்டு போனாங்க? ஐ மீன் அரெஸ்ட் பண்ணி எதுக்கு கூட்டிட்டு போனாங்க? இங்க என்ன நடக்குது? உனக்கு ஒண்ணு தெரியுமா? புதுசா வந்து ஒரு புக் ரிலீஸ் ஆயிட்டு இருக்குல்ல. அந்த புக்கோட அடுத்த காப்பி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த மிஸ்டீரியஸ் புக்குக்கான அடுத்த காப்பி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ யார் எழுதுறா என்னன்னு தெரியல. ஆனா இங்க பாரு இந்த புக் நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி சுத்தி இருக்க எல்லாருமே வந்துட்டு இந்த 2 விஷயத்த பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஒண்ணு கேப்டன் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போன அந்த விஷயம். இன்னொன்னு வந்துட்டு மிஸ்டீரியஸ் புக்கு. ஸோ வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா? ஒருத்தர் வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு. ஸோ அது வந்து இந்த அமெரிக்காக்காரங்க வந்ததுனால இந்த கொரியாவுக்கு வந்து என்னென்ன பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறது அந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. பட் அது யார் எழுதுறா, என்ன எழுதுறான்னு தெரில. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில. ஜின்னும் நம்ம ஜின்னும் அதுக்கப்புறம் போகும் 2 பேரும் வந்து அந்த புக்கை பத்தி பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த புக்கு தான். ஸோ அதோட அடுத்த காப்பி இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை பத்தியும் கேப்டன் அரசான விஷயத்தை பத்தியும் தான் பேசிட்டு இருக்காங்க. நம்ம டேங் நடந்து போயிட்டு இருக்கும்போது இதை பத்தி சுத்தி இருக்க எல்லாருமே இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. பட் நம்ம டேங் அதெல்லாம் கவனிக்கவே இல்லை. அவங்க மைண்டில் ஒன்றே ஒன்று தான் ஓடிட்டுருக்கு. கேப்டன் இப்போ எங்கே, என்ன ஆச்சு, எங்கே போனார் அப்படின்றது மட்டும்தான் ஓடிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி யோசிச்சிட்டே இப்படியே போகம் வீட்டை பார்த்து நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ சுற்றி யாருன்னா எல்லோரும் என்ன பேசிகிட்டு இருக்காங்கிறதே இவங்க கவனிக்கல. ஸோ கரெக்டாக வந்து போகம் வீட்டுக்கு கிட்ட போனோடனே கரெக்டாக அவங்க அம்மா போகமோட அம்மா வெளில வராங்க. ஸோ வெளியில் வந்தோடனே டேய் வாப்பா எங்கேப்பா போனேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆன்ட்டி ஹாப்பி நியூ இயர் அப்படின்ற மாதிரி நம்ம டேங் வந்துட்டு சொல்கிறாங்க. உடனே அவங்க வந்துட்டு ஹாப்பி நியூ இயர்ப்பா ஹாப்பி நியூ இயர். லாஸ்ட் நைட் நேற்று நைட் எங்கே போனேன், உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? வீட்டுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க, அவங்க கூட சாப்பிடணுன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் போகம் தான் சொன்னால் நீ வந்து உன் ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்க அப்படின்னு அவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம டேங் வந்துட்டு ஆமாம் 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 மன்னிச்சிருங்க ஆன்ட்டி, ஆக்சுவலாக வந்துட்டு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன்னா நைட் அங்கேயே தங்க வேண்டியதாக போச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆனால் அவங்களும் இருந்துட்டு ஓகே ஒன்றும் பரவாயில்லப்பா அப்படின்ற மாதிரி ஸ்வீட்டாக சொல்லிட்டு சரி எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்கணுன்னு டேங் வந்துட்டு சொல்லுங்கள் ஆன்ட்டி அப்படின்ற மாதிரி சொல்ல. உடனே அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க நீ போய் போகம் மட்டும் கொஞ்சம் எழுப்பி விட்டுருப்பியாப்பா, நைட் 10 மணி ஆச்சு காலங்காத்தால இன்னும் இழுத்து போட்டு தூங்கிட்டு இருக்கிறேன், என்னென்னு போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல. உடனே டேங் வந்துட்டு ஓகே ஓகே நான் எழுப்பி விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. சரி 2 பேர் ஷேர் பண்ணி ஒரே ரூமில் தானே இருக்காங்க, ஷேர் பண்ணிவிட்டு ஸோ அந்த ரூமுக்கு போகிறாங்க. ஸோ டோர் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தா போகம் வந்து தரையில் கீழே வெறும் தரையில் பில்லோவை மட்டும் ஹக் பண்ணிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்காரு. ஸோ இங்கே போயிட்டு கதை ஓப்பன் பண்ணோன்னே வெளிச்சம் வந்து மூஞ்சில் அடிக்கும் இல்லையா? ஸோ உடனே வந்து நம்ம போகம் எழுந்திரிச்சிடறாரு. ஸோ எழுந்தோடனே போகம் வந்துட்டு எங்கடா போன நைட்டு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே வந்துட்டு ஜெயாங்க வந்துட்டு எதுக்குடா நீ இப்போ தரையில் படுத்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்க. உடனே போகம் வந்துட்டு நீ தானே சொன்ன லாஸ்ட் நைட்டு நான் சீக்கிரம் வந்துடுன்னு சொன்னேன். ஸோ நீ வருவேன்னு உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனால் நீ கடைசி வரைக்கும் வரவே இல்லை தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல. டேங் வந்துட்டு சாரி போகும் அதாவது நேற்று நைட்டு வெளில ஸ்னோவாக இருந்துச்சுல, ஸோ அதனால் நான் அப்படியே அங்கேயே தங்கிட்டேன் சாரி அப்படின்ற மாதிரி சொல்ல. உடனே போகம் வந்துட்டு இப்போ தான் அவரோட கண் வந்து டேங்கோட கழுத்தை பார்க்குது. ஸோ லவ் மார்க்ஸ் இருக்குது, ஸோ கீது இருக்குது. ஸோ அதை பார்த்தோன்னே போகமுக்கு வந்து தெரிஞ்சிச்சு ஓகே ஃபைன் நைட் என்ன நடந்திருக்கும் அப்படின்றது தெரிஞ்சிருது. உடனே டேங் வந்துட்டு ஜங்குக்கு நம்ம போகமோட பின்னாடி பார்க்குறாங்க. பின்னாடி ஒரு டேபிளில் வந்து நிறைய சாப்பாடு நைட் ரெடி பண்ண நிறைய சாப்பாடு இருக்குது. உடனே வந்துட்டு அதை பார்த்துட்டு போகம் நீயா ரெடி பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க. உடனே போகம் வந்துட்டு ஆமாம் நேற்று நீ வந்துடுவ 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன், ஆனால் நீ வரல அப்படின்ற மாதிரி சொல்ல. நீ டேங்க்கு வந்து ஒரு மாதிரி கில்ட்டாக கஷ்டமாக போயிடுது. டேங்க் கிட்டே போயிட்டு ஒரு பிரச்சனையும் இல்லை நான் இப்போ சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. உடனே போகம் வந்துட்டு சாப்பிட வேண்டாம் இதெல்லாம் வந்து கெட்டு போயிருக்கும், நீ இப்போ சாப்பிட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு குப்பை தொட்டியில் கொட்டிட்டு அந்த பிளேட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் கழுக போய்ட்றாங்க. டேங்க்கு தான் ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ஸோ தனக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி நான் வந்துடுன்னு சொல்லியிருக்காரு, பட் வர முடியலை. தனக்காக போகம் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, பட் நம்மளால் வர முடியல அப்படின்றது கஷ்டமாக இருக்குது. போகம் வந்துட்டு அதுக்கப்புறம் எதுவுமே பேசவே இல்லை. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் அவங்க 2 பேருக்குள்ளே என்னமோ நடந்திருக்கு அப்படின்றது தெரியும் போது கஷ்டமாக தானே இருக்கும். ஒன் சைடாக லவ்வாக இருந்தாலுமே கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ எதுவுமே பேச அவர் பாட்டுக்கு அமைதியாக போயிட்டு அந்த அந்த பிளேட்டெல்லாம் எல்லாத்தையும் இது எல்லாத்தையும் கழுவி வச்சிட்ருக்காரு. போகமால் ஒன்றுமே பேச முடியல. சப்போஸ் அது வாயை திறந்து பேசினா நான் கதறி அழுதுடுவேன் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளே தோணுது. அதனால தான் நான் எதுவுமே பேச மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி உட்காந்து வாஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம டேங்க்கு இங்கே ரொம்ப ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குன்னு அவங்க போயிட்டு போகம் பின்னாடி நின்றுட்டு சாரி போகம் மன்னிச்சிது அப்படின்ற மாதிரி சொல்ல. போகம் வந்து பேசணுன்னு தான் நினைக்கிறாரு. ஆனால் அந்த வாய் திறந்து ஏதாவது பேசி எதாவது அழுதுட்டு எதாவது பண்ணிட்டேன்னா அவன் மனசு கஷ்டமாக போயிடுமே அப்படிங்கிறதுனால அவங்க அமைதியாகவே இருக்காங்க. சரி 2 பேரும் அமைதியாக நின்றுட்டே இருக்காங்க. ஒரு
ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் டக்குன்னு அவங்க வீட்டோட கதவை வந்து யாரோ எட்டி உதச்சி திறந்தாங்கன்னா எப்படி இருக்கும். ஸோ அப்படி வந்து டக்குன்னு திறந்துட்டு 2 பேர் வந்து பிளாக் கலர் சூட் போட்ட 2 பேர் வந்து உள்ளே வராங்க. பிளாக் கலர் ட்ரெஸ் போட்ட 2 பேர் டக்குன்னு உள்ளே வந்து வந்த வரிசையிலேயே வந்துட்டு டக்குன்னு டேங் வந்து கன்னை வந்து பாயிண்ட் பண்ணுறாங்க டேங் மேலே. டேங் வந்துட்டு ரியலைஸ் பண்ண என்னடா நடக்குது அப்படின்னு ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ளே அந்த கன் அப்படியே திருப்பி போகமோட முட்டியில் வந்து சுட்டுடுறாங்க. போகம் வந்து கத்திட்டு அப்படியே வழியில் கீழே விழுகிறாங்க. ஒரு சைடு நம்ம டேங் கத்துறாங்க போகமா அப்படின்னு சொல்லி டேங் கத்த அப்படின்னு கத்திட்டு அவரு கீழே விழுக. ஸோ வந்துட்டு டேங் வந்துட்டு போகிறதுக்குள்ளே இன்னொருத்த வந்துட்டு டக்குன்னு டேங்கை பிடிச்சி இழுத்து வாய் மேலே கையை வச்சு பொத்திக்கிட்ட பிடிச்சிக்கிறாங்க. டேங் வந்துட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, முடியல. ஸோ ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு அவங்க கையை பிடிச்சி கடிச்சிட்டு அந்த வாய் மேலே இருக்க கடிச்சு எடுத்துட்டாங்க. அவங்களோட முட்டி இருக்கும்ல, கை முட்டியை வச்சு பின்னாடி வயிற்றுல குத்தி அவனை தள்ளி விட்டுட்டு டக்குன்னு போகம் கிட்ட ஓடி போகிறாங்க. ஓடி போய் போகம் நல்லா தானே இருக்கு, உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்ற மாதிரி பதட்டப்பட்டு கேட்குறாங்க. டேங் வந்துட்டு அப்படியே பேசிக்கிட்டே பக்கத்தில் இருக்க கத்தி எடுத்து ஃபைட் பண்ணலான்னு போகிறதுக்குள்ளே டேங் ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க. வந்தது ஒருத்தர் இல்லை 2 பேர். ஒருத்தர் தானே அடிச்சு போட்டாங்க, இன்னொருத்தன் பாக்கியிருக்காங்களே. ஸோ அவங்க கன் எடுத்து டேங் வந்து கரெக்டாக ஷூட் பண்ண வராங்க. கரெக்டாக ஜஸ்ட்டு மிஸ்ஸு அவங்களோட கழுத்துக்கு கிட்ட அப்படியே ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போகுது. ஸோ அந்த ஷூட் பண்ண பதட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம டேங் வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. ஸோ வந்துட்டு டேங் வந்து அன்கான்ஷியஸ் பண்ணி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இப்போ போகம் தான் இருக்காங்க. போகம் வந்து உடனே அந்த கத்தி எடுத்துகிட்டு எரியிறாங்க. ஸோ எரிஞ்ச உடனே அவங்களோட தொடை இருக்கு இல்லையா, அந்த ஃபைட் வந்தான்ல ஒருத்தன் தெரியாது. ஸோ அவன் தொடையில் போய் குத்திடுது. அவன் வந்து வழியில் கத்துறான். நம்ம போகம் மேலே வழியில் எந்திரிக்க கூட முடியல. பட் இருந்தாலும் எப்படியாவது ஃபைட் பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. அந்த கத்தி குத்து வாங்கின வந்து டக்குன்னு திரும்ப போகம் மேலே வந்து ஷூட் பண்ணுறாங்க. ஸோ ஷூட் பண்ணுறது வந்து போகமும் ஜஸ்ட் மிஸ்ஸாக தப்பிக்கிறாங்க. பட் போகமும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க அந்த பதட்டத்துலேயும் பிளட் லாஸ்னாலேயும். போகம் கீழே விழுந்தோடனே அவ்வளோதான், வந்தவங்க வந்துட்டு டேங்கை தூக்கிட்டு கிளம்புறாங்க. ஸோ வந்து ஒரு பாடிகார்டு வந்து டேங்கை தூக்கிட்டு யாருமே பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இந்த குதிரை வண்டி இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்குள்ளே வந்து போடுறாங்க இது நம்ம டேங்கை. உடனே இன்னொரு பாடிகார்டு கேட்குறாரு, அப்போ அப்படின்ற மாதிரி போகமை பார்த்து கேட்க அவர் வந்துட்டு இல்லை இந்த பையனை மட்டும்தான் கேட்டாங்க, இவனை மட்டும் தான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யாருமே பார்க்காத மாதிரி டேங்கை தூக்கி அந்த வண்டியில் போட்டு அவங்க எல்லோரும் கிளம்பி போகிறாங்க. இந்த டைம் ஸ்கிப்ஸ் இன்னொரு இடத்த காமிச்சா இப்போ நம்ம ஜங்குக்கு தான் காமிக்கிறோம். ஜங்குக்கு வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு சேரில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அவருக்கு கண்டினியூஸாக எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்துட்ருக்காங்க. அவர் வழியில் பாவம் கத்திட்டு இருக்காரு. அவரோட உடம்பு முழுக்கவே காயம் இருக்குது, அங்கங்கே காயம் இருக்குது. ஸோ அடித்து வாயிலேருந்து ரத்தம்லாம் வருது. ஸோ அந்தளவுக்கு அடித்து துன்புறுத்திக்காங்கிறது மட்டும் பார்த்தாலே தெரியுது. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல நம்ம ஜங்குக்கு வந்து கட்டி போட்டு சேரில் கையும் காலும் 2மே கட்டியிருக்கு. ஸோ அவரால் கண்டிப்பாக நடக்கக்கூட முடியாது. ஸோ அப்படி தான் அவர் இருக்கார். ஸோ அப்போ வந்துட்டு ஒரு பர்சன் வந்து ஜங்கு கிட்ட வந்து பேசுகிறாங்க, பாரு நீ ஒத்துக்கிட்டேன்னா உன்னை விட்டுடுவோம், நீ ஒத்துக்கிட்டேன்னா உனக்கு இந்த அடி பற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ வந்து அப்படின்னு வந்துட்டு வேறு யாரும் கிடையாது, கிம் தான் சொல்கிறாரு. அதாவது டேங்கோட அப்பா இருக்கார் இல்லையா, ஸோ அவர் தான் சொல்கிறாரு, கிம் தான் சொல்கிறாரு, நீ வந்து ஒத்துக்கிட்டா நாங்கள் ஒன்று அடிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல. நீ ஜங்குக்கு இருந்துட்டு மூச்சு கூட அவரால் சரியாக விட முடியல. ஸோ அப்படிப்பட்ட நிலைமையில கூட ஜங்குக்கு வந்து சிரிச்சிட்டே வந்து சொல்கிறாரு, இங்கே பாரு, இந்த நிலைமையில கூட நீ என்கிட்ட பிச்சை தான் எடுக்கணும், நான் கண்டிப்பாக ஒத்துக்க போகிறது கிடையாது, நான் ஒத்துக்கவே மாட்டேன், நீ என்னை கொன்னே போட்டாலும் சரி நான் ஒத்துக்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஜங்குக்கு வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நான் என்ன நடந்தாலும் சரி நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ எல்லாருமே சுற்றி நின்று அவர் கட்டி போட்டுட்டு அவர் அடித்து டார்ச்சர் பண்ணுறாங்க ஒரு விஷயத்தை ஒத்துக்க சொல்லி. ஸோ கிம்முக்கு வந்து இப்படி சொல்லங்காட்டி அவருக்கு கோவம் வந்துடுது. ஒன்று ஜங்குக்கோட மூஞ்சிலே குத்துறாங்க. ஸோ குத்தி அவ்வளோ ஃபோர்ஸாக குத்துறாங்க. எவ்வளோ ஃபோர்ஸ்னால் ஜங்குக்கு வந்து அப்படியே கீழே விழுந்துடுறாங்க, சேரோடு இப்படி கீழே விழுந்துடுறாங்க. உடனே வந்துட்டு குத்துனது மட்டும் பார்த்தாதுன்னு வயிற்றுல எட்டி உதைக்கிறாங்க நம்ம ஜங்குக்கோட வயிற்றுல. ஸோ இன்னுமே வந்து ஜங்குக்கோட வயிலேருந்து ரத்தம் வருது. ஸோ அப்படி அடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜங்குக்கோட காலர் பிடிச்சி தூக்கி உட்கார வைக்கிறாங்க. பட் ஜங்குக்கு அப்பயுமே வந்து விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. கிம்மோட கண்ணை பார்த்து சொல்கிறாரு, முடிஞ்சா இன்னும் அடி, இன்னும் நல்லா அடி, ஏன் கொன்று கூட போடு, ஆனால் இதுதான் உண்மை, நீ சரியான கோலை தெரியுமா, உன்னை விட வீக்கான பர்சன் இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. எவனாவது தன்னோட நாட்டில் தனக்கு உயர்ந்த பதவி வேணும்னு எவனாவது சொந்த நாட்டை இன்னொருத்தங்கிட்ட இப்படி விட்டு கொடுத்து அவனுக்கு கைக்கூலியாக இருப்பானா, உனக்கெல்லாம் உயிர் வாழ்றதுக்கு கூட தகுதி கிடையாது அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜங்குக், அவனோட தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் அவங்ககிட்ட பிடிச்ச விஷயமே அதுதான். ஆனால் அவனுக்கு ஒன்று தெரியுமா, நான் இப்போ உனக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன், அதை பார்த்தா சத்தியமாக உனக்கு இந்த தைரியம் கொஞ்சம் கூட இருக்க போகிறது கிடையாது. யாருங்க
யார்டாங்க அவனை கொண்டு வாங்கடா உள்ள அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யாருக்கும் சொல்கிறாங்க. ஸோ சொன்னோடனே வந்துட்டு 2 பேர் வந்துட்டு உள்ளே வராங்க. அந்த ரூம் எப்படி இருக்குன்னா சுற்றி ஒரு விண்டோ கூட கிடையாது. இந்த சீக்ரெட் பேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ சில இந்த ஆயுதங்களை பதுக்கி வைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரே ஒரு டோர் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி ஒரு விண்டோ எதுவும் ஓப்பனிங்கே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ரூம் தான் அது. ஸோ அந்த மாதிரி ரூமில் தான் ஜங்குக்கு வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஒரு டோர் இருக்கிற ஒரு டோரும் ஓப்பன் ஆகுது. ஸோ 2 பேர் வந்துட்டு ஒருத்தனை வந்து தூக்கிட்டு வராங்க. ஸோ அந்த தூக்கிட்டு வர பர்சனை வந்து வாய் கட்டியிருக்காங்க. கை செயின் போட்டு மாட்டிருக்கு. இந்த கையும் காலையும் சேர்த்த மாதிரி செயின் போட்டு மாட்டுவாங்க தெரியுமா, நடந்து போக முடியாத மாதிரி. ஸோ அந்த மாதிரி செயின் போட்டு மாட்டி வச்சுருக்காங்க. தூக்கி கொண்டு வந்து கீழே வந்து வீசி எறிகிறாங்க. அதாவது தூக்கி போடுறாங்க அந்த கீழே ஃப்ளோரில். அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து தூக்கி போடுறாங்க. வேறு யாரையும் கிடையாது, நம்ம டேயாங்க தான். ஸோ ஜங்குக்கு வந்துட்டு அந்த பர்சன் வந்து யாருன்னு ஃபேஸை பார்க்குறாங்க. ஸோ பார்த்தோன்னே அவ்வளோதான், உடம்புல இருக்க மொத்த ரத்தமும் உறைஞ்சி போகிற மாதிரி ஆகிடுது ஒரு நிமிஷத்தில். உடனே அந்த நம்ம கிம் இருக்கார்ல வந்துட்டு சொல்கிறாரு, டே என்னடா என்ன மூச்சு பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த டேஷை எழுப்புங்கடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு 2 பேர் வந்துட்டு பக்கெட்டில் தண்ணி கொண்டு வந்து டேங் மேலே வந்து புதுசாக ஒரு பக்கெட் தண்ணி அப்படியே தூக்கி ஊற்றுறாங்க. ஸோ வந்து அப்படியே மூச்சு திணறி அந்த ஒரு பக்கெட் தண்ணி மூஞ்சி ஊற்றினா அப்படி இருக்கும், மூச்சு திணறி அப்படியே ஷாக்கில் நம்ம டேயாங் வந்து அப்படி எந்திரிச்சு பார்க்குறாங்க. அவங்க ட்ரெஸ் எல்லாம் ஃபுல்லாக அப்படியே நனைஞ்சு போச்சு. அப்படியே எப்படி சொல்கிறது, ட்ரிப்பிங் வெட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, சொட்ட சொட்ட தண்ணி. ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக நனைஞ்சு போயிடுச்சு ட்ரெஸ் எல்லாமே. உடனே வந்துட்டு ஜங்குக்கு இருந்துட்டு அங்கே இருந்துட்டு கத்துறாங்க. ஜங்குக்கு வந்து அவ்வளோ கோவம் வருது. கத்துறாங்க, டே உங்கள் யாரையும் சும்மா விட மாட்டேன்டா, உங்கள் எல்லாத்தையும் நான் கொன்று போட்டுருவேன்டா அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. அப்படி எப்படி இருக்குன்னா ஜங்குக்கு வந்துட்டு கத்துல அவங்களோட அந்த ஃபோர்ஹெட்டில் அந்த நெத்தியில் அதுக்கப்புறம் கழுத்துலலாம் அந்த நம்ம கத்தும்போது, நம்ம கோவத்தில் கத்தும்போது இந்த நரம்பெல்லாம் பொட்டச்சிட்டு வெளியில் வரும் தெரியுமா. ஸோ அந்த மாதிரி வருது. ஜங்குக்கு பார்க்க இப்போ எப்படி இருக்காங்கன்னா ஒரு டிராகன் எப்போ வேணாலும் வந்து அந்த நெருப்பை கக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த கோவத்தில் இருக்காங்க. உடனே கிம் வந்துட்டு சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு, கேப்டன் என்னாச்சு, அவன் ஜஸ்ட் ஒரு ட்ரெயினி அவ்வளோதானே, இதுக்கு இவ்வளோ எமோஷனல் ஆகுறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு பார்த்து கேட்குறாங்க. பாருடா கிம், அதெல்லாம் உனக்கு அவசியமாக இருக்க கிடையாது சரியா, இது உனக்கு என்ன, எனக்கு நான் தானே வேணும், என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அவன் ஒன்று என்ன பண்ணா, அவனை போக விடு, நம்ம எதாக இருந்தாலும் நமக்குள்ள பேசி தீர்த்துக்கலாம், அவனை விட்டுடு அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்து பேசுகிறாங்க, கத்துறாங்க. ஆக்சுவலாக மன்னிச்சிருங்க மிஸ்டர் ஜியான், நான் ஒன்றும் ஹீரோ கிடையாது எல்லா விஷயத்தையும் நார்மலாக பண்ணுறதுக்கு, அதாவது கரெக்டாக பண்ணுறதுக்கு. நான் வில்லை இல்லையா, ஸோ நான் அப்படி தான் பண்ணுவேன், அன்ஃபேராக தான் கேம் ப்ளே பண்ணுவேன். இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம கிம் கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு டேயாங் வந்துட்டு ஏதோ பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அவங்க வாய் வந்து மூடி இருக்கிறதுனால அவங்களால பேச முடியல. ஸோ அவங்க பேசுகிறது எதுவுமே வந்துட்டு தெளிவாக வெளியில் கேட்கல, அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக மம்மி ஏதோ சொல்லிகிட்டே இருக்காங்க, பட் அந்த துணி போத்திருக்கிறதுனால வர மாட்டேங்குது வார்த்தை வெளியே. ஆனால் டேயாங் வந்துட்டு ஒரு நிமிஷம் அமைதியாகிட்டு யோசிக்கிறாங்க. ஓகே, ஜங்குக்கு வந்து எதுவுமே ஆகலை, அவர் நல்லா இருக்கார், ஒரு முன்னாடி இருக்கார், உயிரோடு இருக்காருங்கிறது ஒரு விஷயத்தில் நிம்மதியாக இருக்குது. பட் இருந்தாலும் ஜங்குக்கு எதுக்கு கிட்னாப் பண்ணிட்டு வந்தாங்க, இங்கே என்ன நடக்குது, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு குரல் கேட்குது, பாஸ் இவன் நிஜமானுமே பையன் தானா, ஆக்சுவலாக இவன் பாடியை பார்த்தாக்க இவன் அப்படி பொண்ணு மாதிரியே இருக்கான் அப்படின்ற மாதிரி கிம் கிட்ட வந்துட்டு ஒரு அவங்க வச்சுருப்பாங்களே அடியாளி. ஸோ அவங்க வந்து ஒருத்தவங்க கேட்குறாங்க, இவன் நிஜமானுமே பையன் தான், நான் பார்க்குறதுக்கு பொண்ணு மாதிரி இருக்கு உன் பாடி அப்படின்ற மாதிரி கேட்க, ஆனால் டேயாங்க்கு வந்து இப்போ தான் வந்து இவன் பேசுறது கேட்டதுக்கப்புறம் தான் அவங்க யோசிச்சுட்டு இருந்த விஷயத்தை விட்டு வெளியில் வந்து இவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இவங்க இப்படி சொல்லங்காட்டி டேயாங்குள்ளே வந்து என்ன ஆகுதுன்னா, ஆக்சுவலாக டேயாங்க்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஸோ பொண்ணு மாதிரி லீனான பாடி இருக்கிறதுனால அவங்கள வந்து முன்னாடியே வந்து ஹராஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இப்போ மைண்டில் வந்துட்டு போகுது. ஆக்சுவலாக மேனாக இருந்தாலும் அவங்க பாடி வந்து பையன் மாதிரி தான் இருக்கும், பட் ஸ்டில் கொஞ்சம் ஒல்லியாக எப்படி சொல்கிறது, கொஞ்சம் பொண்ணு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதை வச்சுட்டு எல்லோரும் வந்து தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது டேங்க் மனசு கஷ்டமாக இருக்குது. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா வந்துட்டு டேங்க் வந்து தண்ணி ஊற்றுனாங்க இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு அவங்க ஃபுல்லாக வந்து நனைஞ்சிருக்கு உடம்பு. ஸோ அப்போ வந்து அவங்க ஷர்ட்லாம் ஒடுங்கி போய் டைட்டாகி அவங்க கர்வ்ஸ் எல்லாம் அப்படி அப்பட்டமாக வெளியில் தெரியுது. ஸோ அவங்க பாடி வந்து லிட்ரலி எப்படி சொல்கிறது வெளியில் தெரியுது அப்படி. ஸோ அவங்களுக்கு வந்து அது வந்து இன்னும் கஷ்டமாக இருக்குது. அவங்க ஹைட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு ஒரு பக்கம் வந்துட்டு எப்படியாவது இந்த கட்டை வந்து அவுத்துடணும் அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சி எப்படியோ முறுக்கி அடித்து எப்படியாவது கழட்டிட்டு நம்ம போயிடணும், டேங்க் கிட்ட போயிடணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க.
உடனே நம்ம ஜங்குக்கு இருந்துட்டு வந்து கத்துறாரு, டேய் போடா கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு சொல்கிறாங்க, உங்கள் எல்லாத்தையும் நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்கிறாங்க. உடனே இருந்துட்டு அந்த டேயாங் வந்துட்டு டேயாங்கும் வந்து சொல்கிறாங்க, ஏதோ வாய்க்குள்ளே முணுமுணுத்துக்கிட்டே இருக்காங்க. பட் அது வந்து வெளியில் முணுமுணுக்கல, கத்துறாங்க. ஆக்சுவலாக அது துணி வச்சிருக்கிறதுனால அப்படி கேட்க மாட்டேங்குது வெளியில். ஆக்சுவலாக டேயாங் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு, நான் பொண்ணு கிடையாதுடா, நான் பையன்டா, நான் பொண்ணு கிடையாது அப்படின்ற மாதிரி கத்தி உங்களுக்கு சொல்லணும்னு இருக்குது. அதுதான் அவங்க கத்துறாங்க. பட் யாருக்குமே இது புரியலை. டேயாங்குள்ளுக்குள்ள மனசு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. உடனே கிம் இருந்துட்டு அவர் முடிவு பண்ணிட்டாரு, இதுக்கு மேலே எனக்கு குழந்தையும் கிடையாது குட்டியும் கிடையாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாரு. ஸோ வந்துட்டு அந்த சொன்னார் இல்லையா அந்த அடியாள், ஸோ அவரை பார்த்து நம்ம கிம் சொல்கிறாரு, அப்படின்ற பொண்ணு மாதிரி தான் எனக்கும் தெரியுது, வேணா நீ ஒன்று பண்ண, போய் அவனை தொட்டு பாரு, அப்போ தெரியும் அவன் பொண்ணா பையனான்னு. எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு பையன் தொட்டால் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன், போய் தடவிப்பார் அப்படின்ற மாதிரி அப்பா அவர். பட் இருந்தாலும் லிட்ரலி சொல்கிறாரு, நீ போய் என் பையனை தொட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. டேயாங்க்கு அவ்வளோதான், மூச்சே நின்று போயிடுது ஒரு நிமிஷம். ஜங்குக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் சேரை வந்து உடைக்கவே போயிட்டாரு. உடைக்க போகிறாரு. கொஞ்சம் தான் ஒரு இம்மி அளவு தான் மிஸ்ஸு. ஸோ 2 பேர் வந்து ஜங்குக்கு வந்து பிடிச்சி திரும்ப சேரில் உட்கார வச்சு நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க 2 பேர் 2 பக்கமும். ஜங்குக்கு வந்து எப்படியா டேயாங்கிட்ட போயிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. பட் முடியல, பிடிச்சிக்கிறாங்க. ஸோ அந்த அடியால் அவனும் வந்துட்டு போகிறான், கிட்ட தொடுறதுக்காக போகிறான். அன்னைக்கு ஜங்குக்கு இருந்து இங்கேருந்து கத்துறாரு, டே அவன் சுண்டு விரலை தொட்டேன்னா அவ்வளோதான், உனக்கு என்ன நடக்கும்னு நான் உத்தரவாதம் கிடையாது, நீங்கள் வந்து எந்திரிச்சு மட்டும் வந்தேன்னு வை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஜங்குக்கு வந்து கத்திட்டே இருக்காரு. ஆனால் இந்த அடியாலோ அதெல்லாம் வந்து எதுவுமே கேட்கல. அவனை கிம் வந்து சொல்கிறாரு, நீங்கள் பாரு சார், உங்களே யாராவது இப்போ வந்து காப்பாற்றணும், நீங்கள் போய் இவனை வந்து எதோ பண்ணணும்னு சொல்கிறீங்களே, பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு நம்ம கேப் சொல்லிட்டு போய் தொடுறா அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே இந்த அடியாலும் போய் தொடுறதுக்கு போகிறாங்க. இந்த அவ்வளோதான், டேயாங்க்கு வந்து ஒரு நிமிஷம் ரொம்ப அருகிருப்பாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு அப்படியே லிட்ரலி டேயாங்கோட காலை பிடிச்சி அப்படியே தடவிட்டு இருக்கான். டேயாங்க்கு வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே அருகிருப்பாக இருக்குது. ஜங்குக்கு இதெல்லாம் பார்க்கவே முடியல. அவ்வளோதான், டேயாங்க் வந்து இப்படி கம்பளி பூச்சி ஊறுற மாதிரி இருக்குது, உடம்பு மேலே சுத்தமாக பிடிக்கல. உண்மைதான், டேயாங்கிட்ட வந்து கொஞ்சம் ஃபெமினின் ஃபீச்சர் இருக்கிறது உண்மை தான், அது எல்லா காயக்கிட்டேயும் இருக்க தான் செய்யும். ஆனால் அதை வச்சுட்டு மட்டும் இப்படி தப்பாக நடந்துக்கிறது ரொம்ப தப்பு தானே. அவர் பையன் தான், பட் கொஞ்சம் ஃபெமினின் ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதில் என்ன தப்பு இருக்குது, அதை வச்சுட்டு இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பாடி கார்டு இருந்துட்டு டேயாங்கோட காலரை பார்த்துட்டு காலர் லைட்டாக விளக்கி விட்டுட்டு, எல்லோரும் இங்கே பாருங்கள் எனக்கு தெரியும், எனக்கு இது தெரியும், இது யார் இது வந்து க்ரியேட் பண்ணதுன்னு தெரியும், இங்கே பாருங்கள் என் உடம்புல ஹெக்கீஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லோரும் சிரிச்சுட்டே வந்து டேயாங்க பார்க்குறாங்க. எல்லோரும் வந்து டிஸ்கஸ்டிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, அருகிருப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க டேயாங்கோட நெக்கில் இருக்கிற ஹெக்கீஸை பார்த்துட்டு. ஸோ வந்துட்டு அது தெரிகிற மாதிரி அந்த ஷர்ட்டை கொஞ்சம் இழுத்து பிடிக்கிறாங்க, எல்லோரும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி. டேயாங்க் இதெல்லாம் வந்து சுத்தமாக பிடிக்கல. அவங்க எல்லாத்தையும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து ஓடிடணும் போல் இருக்குது, எல்லாத்தையும் போட்டு அடிக்கணும் போல் இருக்குது. பட் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அந்த இடத்துல அமைதியாக அந்த இடத்துல இருக்க மட்டும்தான் செய்ய முடியுது அவங்களால. டேயாங்கை பிடிச்சி தடவிட்டு இருக்கான் இல்லையா, ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா, நானும் கீஸ் க்ரியேட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங்கோட கழுத்தில் வந்து ஆல்மோஸ்ட் கிட்ட போயிட்டான், கடிக்கிறதுக்கு போயிட்டான். டேயாங் வந்து அவங்களோட தலை இருக்கும் இல்லையா, ஸோ அதை வச்சுட்டு அவனோட தலையில் வந்து இப்படி முட்டுறாங்க. ஸோ வந்து அப்படியே விலகி போயிடுறான். இன்னும் ஜங்குக்கு இருந்துட்டு அங்கேருந்து கத்துறாங்க, எழுதி வச்சுக்கோ, சாவு என் கையில் தான்டா, நான் தான் ஒன்று கொல்லுவேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்து அங்கேருந்து கத்துறாங்க. டேயாங்க் வந்து இப்போ எப்படி இருக்குன்னா வந்துட்டு கோபம், பயம், அதுக்கப்புறம் அருகிருப்பு, 3மே சேர்ந்த மாதிரி இருக்குது. டேயாங்க் வந்து தன்னோட லைஃப்பில் இவ்வளோ யூஸ்லெஸ்ஸாக எப்பயுமே ஃபீல் பண்ணதே கிடையாது. தன்னோட உடம்பை தன்னால் பார்த்துக்க முடியல, தன்னால் பார்த்துக்க முடியல, இந்த கை கட்ட தன்னால் அவுக்க முடியல அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டேயாங்க் வந்து ரொம்ப நேரமாக அந்த வாயில் கட்டியிருக்க துணியை வந்து நாக்கால் தள்ளி கீழே தள்ளணும்னு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. அந்த துணி வந்து ஈரமாக இருக்குது அப்படின்றதுனால கடைசியாக ஒரு வழியாக வந்துட்டு அந்த நாக்காலேயே தள்ளி அந்த கட்டை வந்து கீழே எடுத்துடுறாங்க. ஸோ வாய்க்கட்டு மட்டும் டேயாங்க் வந்து அவுந்துடுது. இன்னும் வந்துட்டு இன்னொருத்தர் என்ன பண்ணுறான்னா, டேயாங்கை வந்து பிடிச்சி கையில் மூஞ்சை வந்து பிடிச்சி கிஸ் பண்ணுறதுக்கு கிட்ட போயிடுறான். அவ்வளோதான், டேயாங் வந்துட்டு ஒரு நிமிஷம் துப்பிடுறாங்க, அவங்க கண்ணிலேயே துப்பிடுறாங்க, போடாத்தூர் அப்படின்ற மாதிரி துப்பிடுறாங்க. உடனே ஜங்குக்கு இருந்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, ஒரு மாதிரி ப்ரௌடாக இருக்குது டேயாங்க நினைக்கும் போது. இதுதான்டா என்னோட ஆள் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்து பார்க்குறாங்க. ஆனால் ஜங்குக்கு தெரியும், இது மட்டுமே வந்து அவங்க வந்து ஹராஸ் பண்ணுறது நிறுத்த போகிறது இல்லை, இதனால் மட்டுமே அப்படின்றது ஜங்குக்கு தெரியும். ஸோ அந்த வந்து டேயாங் வந்து ஒருத்தர் மேலே துப்புனா இல்லையா, ஸோ வந்து அவன் சப்புன்னு டேயாங்கோட கன்னத்தில் அரையிறான், நீ என்ன தைரியம் இருந்தால் என்ன துப்புவேன் அப்படின்ற மாதிரி அரையிறாங்க. ஸோ டேயாங் வந்துட்டு இப்படி கீழே போய் விழுகிறாங்க. அவங்க கண்ணில் வந்து அப்படி தாரையாக கண்ணீர் கொட்டுது. அவங்க கன்னத்தில் வந்து அந்த அச்சு அப்படியே பதிஞ்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி அவங்க கண்ணை வீங்கி போச்சு. அன்னைக்கு கிம் இருந்துட்டு சொல்கிறாரு,
ஓகே மிஸ்டர் ஜியான், இப்போ முடிவு பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க உடனே டேயாங் வந்துட்டு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு சொல்கிறாங்க, என்னடா என்ன மைத்து முடிவு பண்ண சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சாரி, கொஞ்சம் கெட்ட வார்த்தை பேசினா மன்னிச்சிருங்க. இது ஆக்சுவலாக நிறைய கெட்ட வார்த்தை வந்தது. ஸோ நான் தான் பேசாமல் இருந்தேன். பட் இந்த இடத்துல என்னமோ வந்துடுச்சு வாய் தவறி. விடுங்க. ஓகே, பேக் டு த ஸ்டோரி. கிம் வந்துட்டு 2 பேத்துக்கிட்ட கண்ணை காமிக்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் வந்துட்டு போயிட்டு வேக்ஸ் இருக்கு இல்லையா, மெல்லுக்கு. ஸோ சுட சுட அப்படியே கொதிக்க கொதிக்க அந்த அப்படியே புகை வருது. ஸோ அந்த மாதிரியான வேக்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்து டேயாங் மேலே அப்படியே ட்ராப் ட்ராப்பாக ஊற்றுறாங்க. ஸோ வந்து டேயாங் வந்து கத்துறாங்க, வழியில் அவங்களால தாங்க முடியல. யோசிச்சு பாருங்க, கொதிக்க கொதிக்க நம்ம மெழுகு பற்றி ஏற்றும் போது லைட்டாக நம்ம கையில் பட்டாலே எப்படி எரியும். ஸோ அந்த மாதிரி இருக்க வேக்ஸை கொண்டு வந்து முழுக்க முழுக்க அவங்க மேலே ஊற்றுனா எப்படி இருக்கும். ஸோ அவங்க மேலே ஊற்றுறாங்க, அவங்க உடம்புல அவங்க ஸ்கின்னில் படுது, இந்த தோலில் படும்போது தோண்டி எரிகிறது வந்து உங்களால் தாங்கிக்கவே முடியல, கத்துறாங்க. இங்கே பாரு ஜியான், ரொம்ப சிம்பிள். நீ எங்களுக்கு எதிராக வச்சிருக்க தெரியுமா ஒரு பிளானு, அதை நீ பண்ணக்கூடாது. இங்கே என்ன நடந்தாலும் சரி கண்டு காணாத மாதிரி நீ இருந்துடணும். எங்களுக்கு எதிராக நீ எதுவுமே பண்ணாமல் இருந்தேன்னா நான் உன்னையும் விட்டுறேன், டேயாங்கையும் இங்கேருந்து போக விட்டுறேன் அப்படின்ற மாதிரி கிம் சொல்கிறாங்க. டேயாங் இப்படி பார்க்க ஜங்குக்கு அழுக தான் வருது. ஸோ வந்து ஜங்குக்கால் எதுவுமே பண்ண முடியல டேயாங்கை காப்பாற்றுறதுக்காக. ஸோ வந்து இவ்வளோ நாள் யார் முன்னாடியுமே அழுகாத அவ்வளோ கோல்டான ரஃப்பான ரூடான கேப்டன் வந்துட்டு எல்லாத்துக்கு முன்னாடி அழுகுறாங்க, டேயாங்கை காப்பாற்ற முடியல அப்படின்னு நினச்சா அழுகுறாங்க. ஏன்னா அவரால் இப்போதைக்கு அது மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிறது வேறு வழியே கிடையாது. உடனே வந்துட்டு கிம் வந்துட்டு மேற்கொண்டு பேச ஆரம்பிக்கிறாரு. இங்கே பாரு ஜெயான், நான் மறுபடியும் சொல்கிறேன், நீ எங்களுக்கு எதிராக எதுவுமே பண்ணாமல் இல்லை நீ இருந்துட்ட அப்படின்னா வந்துட்டு நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன். இல்லை நான் வந்து எல்லாத்தையும் உங்கள் வேட்டை வெளிச்சமாக போட்டு எல்லாத்துக்கும் காமிப்பேன் அப்படின்னா ஓகே, இன்னும் சிம்பிளாக கேட்கட்டுமா, நீ இங்கே போய்க்கோ, ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் உன்னை விட்டுடுறேன். ஆனால் டேயாங்கை விட மாட்டேன். டேயாங் எங்கள் கூட இங்கே தான் இருக்கணும். அவனுக்கு என்ன நடக்குங்கிறதுக்கு நான் சொல்லி உனக்கு தெரியணும்னு இல்லை, என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி கிம் சொல்கிறாரு. டேயாங் வந்து இப்போ பேசணும்னு முடிவு பண்ணுறாரு. ஸோ எவ்வளோதான் அழுக வந்தாலும் எல்லாத்தையுமே தனக்குள்ளே போட்டு அடக்கிட்டு இப்படியே கஷ்டப்பட்டு பேசுகிறாரு. ஜங்கு இங்கே பாரு, நீ வந்து உண்மையை மட்டும் சூஸ் பண்ண, என்னை விட்டுடு. நான் எனக்கு என்னை பற்றி கவலைப்படாத ப்ளீஸ், உண்மையை மட்டும் சொல்லு ஜங்குக், எல்லாரையும் காப்பாற்று ஜங்குக், என்னை விட்டுடு ஜங்குக், நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல ஜங்குக் அப்படின்ற மாதிரி டேயாங் வந்து அழுகிறாங்க. ஸோ வந்துட்டு டேயாங் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உண்மையை மட்டும் சூஸ் பண்ணி என்னை விட்டுடு, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி டேயாங் அழுகிறாங்க. இப்போ ஜங்குக்கு வந்து ரொம்ப குழப்பமாக இருக்குது, பயமாகவும் இருக்குது. ஸோ வந்துட்டு உண்மையை சொன்னார் அப்படின்னா வந்துட்டு தனக்கு தெரிஞ்ச உண்மையை வெளியில் சொன்னார்னா நாட்டை காப்பாற்றலாம், இல்லை வந்துட்டு டேயாங் வந்து ஆபத்துக்கு போயிடும். ஸோ இல்லை எல்லாத்தையுமே மறைச்சிட்டாரு அப்படின்னா வந்துட்டு தானும் சேஃபு டேயாங்கும் சேஃபு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஸோ என்ன முடிவு எடுக்கிறதுனே அவருக்கு தெரியல. ஸோ அவர் யோசிச்சிட்டே இருக்கும்போது டக்குன்னு டேயாங் கத்துற சத்தம் திரும்ப கேட்குது. திரும்பி பார்க்குறாங்க, டேயாங் மேலே திரும்ப மறுபடியும் வேக்ஸ் ஊற்றுறாங்க. ஸோ டேயாங் வந்துட்டு வழியில் கத்துறாரு, நிற்காமல் ஆறு மாதிரி கண்ணில் தண்ணீர் வந்துக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் வந்துட்டு டேயாங் வந்துட்டு அந்த வழியெல்லாம் கட்டுப்படுத்திட்டு கத்துறாரு. இங்கே பாரு ஜங்குக்கும், பேச்சை கேட்காது ஜங்குக், ப்ளீஸ் கேட்காது ஜங்குக்கும், ஒன்று பிரெயின் வாஷர் பண்ண ட்ரை பண்ணுற ஜங்குக், ப்ளீஸ் நாடு தான் முக்கியம், நான் முக்கியம் இல்லை ஜங்குக் அப்படின்ற மாதிரி டேயாங் வந்து ஒரு பக்கம் கத்தி அழுதுட்டு இருக்காங்க. அன்னே வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல, அவருக்கு என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியல. இங்கே பாரு எனக்கு இப்போ ரொம்ப டைம்லாம் கிடையாது, நான் கொலவலாம்லாம் பேச விரும்பலை. உனக்கு 7 நிமிஷம் டைம் தரேன், சூஸ் பண்ணிக்கோ. உனக்கு லவ் வேணுமா இல்லை உன் நாடு வேணுமா, முடிவு பண்ணிக்கோ. ஒன்று ஜங்குக் நான் சொல்கிறது இங்கே கேளு. அதாவது நம்ம டேயாங் வந்து பேசுகிறாங்க. 1 2 3ன்னு கவுண்ட் பண்ணுறது மிஸ்டர் கிம், நடுவில் பேசுகிறது வந்து டேயாங். ஓகேவா, இப்போ போகலாமா? 1 ஜங்குக் இங்கே பாரு, நான் சொல்கிறது கேளு. 2 இங்கே பாரு, என்ன முடிவு பண்ணாத, என்ன சூஸ் பண்ணாத, நாடு தான் முக்கியம், நாடு சூஸ் பண்ணு. 3 நாடு சூஸ் பண்ணுறது மூலமாக நீ நிறைய பேர்த்தை காப்பாற்ற முடியும் ஜங்குக், ப்ளீஸ். 4 எனக்கு ஒன்றும் ஆகாது ஜங்குக், எனக்கு என்னை பார்த்துக்க தெரியும், எனக்கு ஒன்றும் ஆகாது. 5 இங்கே பாரு ஜங்குக், இங்கே பாரு, நீ மட்டும் என்ன சூஸ் பண்ணன்னு வச்சுக்கோயேன், இவனுக்கும் உனக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது ஜங்குக். 6 இங்கே பாரு ஜங்குக் இங்கே பாரு, நம்ம நாடு கொரியா தான் முக்கியம். 7 ஜங்குக் இங்கே பாரு, நான் சொல்கிறது கேளு, அவனை இங்கேருந்து போக விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறாங்க. அப்படி கண்ணை இறுக்கி மூடிட்டு சொல்கிறாங்க. ஸோ வந்து நாடா இல்லை டேயாங்கான்னு முடிவு பண்ண சொன்னப்போ ஜங்குக் சூஸ் பண்ணது அஃப்கோர்ஸ் நம்ம டேயாங்கை தான். நம்ம டேயாங்கா ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகிடுது. அவங்க ஹார்ட் அப்படியே வெளியில் வந்து விழுந்துடும் போல், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக துடிக்குது. டேயாங்க்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, எல்லாருமே வந்துட்டு அப்படியே ஒரு நிமிஷம் ஷாக்கில் தான் இருக்காங்க, இன்க்ளூடிங் ஜங்குக். எல்லாருமே ஷாக்கில் தான் இருக்காங்க. ஆனால் ஜங்குக் இருந்துட்டு மேற்கொண்டு பேச ஆரம்பிக்கிறாரு. இங்கே பாருங்க
நான் நீங்கள் சொன்னதை செய்கிறேன், முதல்ல அவன் இங்கேருந்து போட்டும் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஆனால் டேயாங் வந்துட்டு ஜங்குக் என்ன பண்ணுற, என்ன பேசுகிற, நீ சொன்னது திரும்ப எடுத்துக்கோ ஜங்குக், நாடுன்னு சொல்லு ஜங்குக், நான் வேண்டாம் ஜங்குக், ஜங்குக் சொன்ன கேளு ஜங்குக் அப்படின்ற மாதிரி டேயாங் வந்து ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்காங்க. ஆனால் ஜங்குக்கு வந்துட்டு முடிவு பண்ணிட்டாங்க, டேயாங் இங்கேருந்து போயிடணும், டேயாங் சேஃபாக போகணும் அப்படின்றது முடிவு பண்ணிட்டாங்க. உடனே வந்துட்டு கிம்முக்கு வந்துட்டு அவ்வளோதான், அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஓகே, நம்ம நினச்சதை சாதிச்சிட்டோம்டா அப்படின்ற மாதிரி இருக்குது. உடனே வந்துட்டு கிம் வந்துட்டு சொல்கிறாரு, ஆஹா, கேப்டனுக்கு இப்படி ஒரு சாஃப்ட் சைடு இருக்கா, போயும் இப்படிப்பட்ட ஒருத்தனுக்காக ஓ நினைக்கவே அருகுருப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம கிம் வந்து சொல்கிறாங்க. டேயாங்கை பார்த்துட்டு மறுபடியும் அவங்க ஃபீமேல் ஃபீச்சர்ஸை வச்சு கிண்டல் பண்ணுறாங்க. டேயாங்கோட கண்ணில் அப்படியே கண்ணீர் வடியுது. ஸோ வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு டேயாங் வந்து திரும்பி பார்க்கவே இல்லை, முதல்ல அவனை போக சொல்லுங்க அப்படின்ற மாதிரி மட்டும்தான் சொல்கிறாங்க. ஜங்குக்கு வந்து டேயாங்கை பார்க்கக்கூட முடியலை. ஏன்னா வந்துட்டு டேயாங் வந்து எப்படி ஜங்குக்கு வந்து பார்ப்பாங்க, டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும்ல, அது வந்து பார்க்குறதுக்கு ஜங்குக்கு விருப்பம் இல்லை. ஸோ வந்து ஜங்குக்கு வந்து டேயாங்கை திரும்பி கூட பார்க்கல. உடனே வந்துட்டு இந்த கிம் வந்து சொல்கிறாரு, சரி அவனை போக விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே எல்லாத்தையும் அந்த செயின்லாம் கழட்டிட்டு, இந்த நாட்டில் எல்லாத்தையும் கழட்டிட்டு டேயாங் வந்து தூக்கிட்டு போகிறாங்க வெளியே. ஒன்று டேயாங் வந்துட்டு திரும்பி ஒரு நிமிஷம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க அப்பா கிட்ட, ஒரு நிமிஷம் ஏன் நான் மட்டும், நீங்கள் தானே சொன்னீங்க ஜங்குக்கு சேர்த்து விட்டுடுறேன்னு தானே சொன்னீங்க, இப்போ எதுக்கு என்ன மட்டும் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே வந்துட்டு கிம் வந்துட்டு சொல்கிறாரு, நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், நான் ஹீரோ கிடையாது, நான் வில்லன், நான் அன்ஃபேராக தான் ப்ளே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி டேயாங் வந்துட்டு கத்துறாங்க. இது ரொம்ப தப்பு, நீலாம் ஒரு அப்பனா, முதல்ல நீலாம் ஒரு மனுஷனா அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. ஆனால் கத்த டேயாங்க கொண்டுக்கிட்ட தூக்கிட்டு வெளியில் தூக்கி வீசிட்டு கதவை அடைச்சிடுறாங்க. டேயாங் வந்து எந்திரிச்சு கத்துறாங்க, ஜங்குக் நான் வந்துடுவேன் ஜங்குக், உங்களை நான் கண்டிப்பாக காப்பாற்றாம விட மாட்டேன், நான் வருவேன் ஜங்குக், வெயிட் பண்ணு ஜங்குக் அப்படின்ற மாதிரி டேயாங் கத்திட்டு அந்த காலாலையும் அந்த டோரை எட்டி ஒதுக்கிறாங்க திறக்க சொல்லி. ஆனால் திறக்கவே மாட்டுறாங்க. ஜங்குக்கு பிடிச்சி வச்சுட்டு டேயாங்கை மட்டும் வெளியில் விட்டுறாங்க. ஸோ இப்போ ஜங்குக்கு என்ன ஆகும், ஜங்குக்கு எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி டேயாங் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னும் இந்த நாள் முடியல, December 1 முடியல. ஸோ நான் இதோட இந்த பாட்டை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். சூன் நான் வந்து நெக்ஸ்ட் பார்ட் போடுறேன். பட் ரொம்ப பெரிய சாரி நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஏன்னா இவ்வளோ நாள் நான் வீடியோ போடலை, கொஞ்சம் என் சோம்பேறித்தனமும் காரணம்னு தான் நான் ஒத்துக்கிறேன். பட் கொஞ்சம் வேல்யூ இருந்துச்சு, ஸோ அதனால தான் என்னால் போட முடியல. பட் நான் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன், இனிமேல் டெய்லி வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் கிளைமேக்ஸ் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் முடிச்சு விட்டுறேன் சீக்கிரமாக. ஓகே ஃபைன், தேங்க்யூ ஃபார் ஹியரிங் மை வாய்ஸ். ஓகே, டாட்டா, பை பை, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.